உள்ள படுத்துருக்கிறியாடி? உனக்குன்னே கூடாரம் அமைக்கலையே. நானே சரி படுத்துக்கோ. தொடச்சி விட்டாச்சு வெள்ளிக்கிழமைக்கு. டெய்லியும் துடைக்கிறான்னு. வெள்ளிக்கிழமைன்னா செவ்வாய்க்கிழமை உனக்கு கூடாரம் அமைக்கணும் இல்லடி? நல்லா லக்ஸரியாக ஒரு கூட எப்படி வாழணும் அப்படியா? அது பத்து போட்டு கொஞ்சம் பயந்துக்காத பாயிடாண்டி. அது நல்லது விழுந்துருச்சு. நம்ம கூட அமைக்கும் போது இருந்துச்சா படுத்து நான் பார்த்து நீ ஒரு கிட்ட இருக்குமா ஜாலி பண்ணுறியா? அதுக்காண்டி உனக்கு கூடு உன்னோட கூட ரெடி ஆகிடுச்சா? இப்போ இருட்டுக்குள்ள அழகாக படுத்துக்கலாம். நீ வெளிச்சு லைட்டு வெளிச்சம் உனக்கு அடிக்காது. ஓகே, മനസ്സിലായോ? എൻ്റെ റോസി കുട്ടി നിനക്ക് മനസ്സിലായോടി? ஓகே, நான் சாப்பிடும்போது உனக்கு பெடிகிரி போடுறேன். ஏன்னா இப்போ போட்டால் இப்போ போட்டு நான் சாப்பிடும்போது பின்னால் வந்து பேப்பர் பேன் நிற்பேன். சரியா? அதனால் இப்போ அமுக்கமாக படுத்துருப்பேன். நான் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் திறந்தால் நீ பின்னால் ஓடி வந்துடுவேன், உனக்கு தெரியாமல் திங்கிற மாதிரி. அதனால் நான் சாப்பிடுவோம் உனக்கு பெடிகிரி போடுறேன். ஓகேடி? மயிலு மயிலம்மா மயிலம்மா படுத்து எப்படி உனக்கு சரி பண்ணியாச்சு. நீ எனக்கு வைக்கிறது அப்புறம் தான் சாப்பிட்டு உனக்கு பன்னு வேறு வாங்கணும். 2 பண்ணு முடிச்சுடி. 2 பண்ணு வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ஜாஸ்தி வாங்கினாலும் கெட்டு போயிருந்தி. அந்த பேக்கரியில் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க. முடிச்சிட்டா ஒரு பண்ணுங்கும் போது ஆட தில்லாள் அங்காடி குந்தாணி பண்ணு வாங்கிட்டு வரணும். சரியா? பண்ணை பற்றி நானாக பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 10 வாங்கி வச்சா கெட்டுரும். ரஸ்க்கு மாதிரி இல்லை. சரியா? ரஸ்க்கு கிடாது. நம்ம இப்போ 2 பேரும் வாங்கிட்டு இப்போ ஒன்று காலை வரணும். சரியா? இப்போ பெடிகிரி போட்டால் அதை போட மாட்டேன். காலையில் 2 போடுவேன். உடனே அங்கே பார்க்குறான். பெடிகிரிக்கும் அங்கே பார்க்குறா ஒரு அடியே. எப்படி உனக்கு அந்த அறிவு வருது மயில்? இந்த டப்பாவை எப்படி பெடிகிரிக்கும் அது பார்க்குற? என்னடி உனக்கு அறிவு? எங்கேருந்துடி உனக்கு அந்த அறிவு வந்துச்சு? ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுக்கோ. சரி? அப்புறம் சாப்பாடு நான் சாப்பிடும்போது போடுறேன். இந்தா ஒரு நாளே சாப்பிடு. எச்ச ஊறுதுவாரு வேணுமா? எச்ச ஊறுதுவாரு வேணுமா? நீண்டா சாப்பிடு. குந்தாணி நான் சாப்பிடும்போது உனக்கு போடுறேன். ஓகே? மிச்சம் சாப்பாட்டில் கலக்கி வைக்கிறேன். இப்போ அதை மட்டும் சாப்பிடு. இப்படி தான் உனக்கு எல்லாம் தெரியுது. சரி, நானும் அங்கே போய் பண்ணு வாங்கிட்டு ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னால. இன்றைக்கி ஒரு ரூம் புக்கிங் ஆச்சு. அந்த கதையை நான் வந்து சொல்கிறேன். ப்ரீஃபாக உனக்கு சொல்கிறேன். ஓகே?